200 தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், சாதனைகளை எடுத்துரைத்தார். அதன்பின் ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வோம் என திமுக பகல் கனவு காண்பதாக கூறினார். இன்னொருவரும் திமுக இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்கிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கோம், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கோம், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அதிமுக கூட்டணிக்கு பொருந்தும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026ஆம் ஆண்டு தேர்தல் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? மன்னர் ஆட்சியில் தான் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார். அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிசூட்டிக் கொண்டார். இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறதுக்கு துடிக்கிறார். 2026 அதிமுக ஆட்சி மலரும், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணி அமையும் என்றும், பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கணும் இல்லை, தெளிவாக சொல்கின்றேன். 2014 அப்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி 18.80 ஓட்டு வாங்கினாங்க. அந்த கூட்டணி 18.80 கூட்டணி. 2024 18.28% தான் இன்றைக்கு வாக்குகள் பெற்றுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 6% வாக்கு குறைவாகத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத் தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களில் மாநில அரசை கண்டித்தும் மத்திய அரசை வலியுறுத்தியும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி பெஞ்சல் புயலை எதிர்கொள்ள எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திமுக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பார்முலா 4 கார் பந்தயம், பேனா சிலை வைப்பது என மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாக கூறி திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்கள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கான ஒப்பந்த ஏலத்தை தடுக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்தும், மதுரை மாவட்டம் மேலூரில் டங்ஸ்டன் ஆலை அமைவதை கைவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தை தமிழ்நாட்டு மக்கள் மறக்கப் போவது இல்லை என்று RS பாரதி கூறியிருக்கிறார். அதிமுகவின் கட்டுக்கதை மற்றும் கண்டன அறிக்கைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் திமுக அரசின் மீது சில கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் மூலம் களங்கம் சுமத்துவிடலாம் என்று கற்பனை கோட்டையை எடப்பாடி பழனிசாமி கட்டியிருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள RS பாரதி, அதிக மழை பெய்தபோதும் ஏரி குளங்களில் நீரை தேக்கி மழைநீர் வீணாவது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதியை கொடுக்க காரணமே அதிமுக தான் என்றும், தற்போது மறைமுகமாக பாஜகவோடு கூட்டணியில் உள்ள அதிமுக மத்திய அரசின் மக்கள் விரோத செயலை கண்டித்து ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்றும் கூறியுள்ளார். அதிமுகவின் கண்துடைப்பு கண்டன கதைகளை தமிழ்நாட்டு மக்கள் துளியும் நம்பப்போவதில்லை என்றும், பழனிசாமியின் துரோகத்தையும் மறக்கப் போவதில்லை என்றும் RS பாரதி காட்டமாக விமர்சித்துள்ளார்.